இன்னைக்கு நம்ம வந்து பத்ரிஜியோட ஞானம் துளசி தளம் என்ற புத்தகத்துல இருந்து சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சிம்பிளா இருக்கும். நம்ம வந்து தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம்ன்றது இந்த மாதிரி ஜனங்களோட சத்தியம் தெரிஞ்சோட ஜனங்களோட நம்ம சாங்கத்தியம்ன்றது இந்த ஜூம் செஷன்ஸ்ல இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஞானம், அவங்களுடைய அனுபவங்கள் கேட்கும் போது நமக்கு ஞானம்ன்றது கிடைக்குது. ஸோ இந்த துளசிதளம் என்ற புத்தகம் வந்து பத்ரிஜி எழுதியிருக்காரு. இதுல என்ன கொடுத்திருக்காரு ஞானம்னா நமக்கு வந்து இதுல ரெண்டு துளசி தளம்னா வந்து ஒரு காம்போட ரெண்டு இலைகள், ஒரு லீஃப் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆனாபானசதி நம்ம பண்றது. ரெண்டாவது லீஃப் என்ன குறிச்சிட்டு சொல்றாங்கன்னா சேத் விக்ஞானம். அப்படின்னா ஒரு காம்புல ரெண்டு லீஃப் இருக்கு, துளசி தளம். அதுதான் ஒரு லீஃப் ஆனாபானசதி தியானம் பண்ணணும், இன்னொரு சைடு நமக்கு வந்து சேத் விக்ஞானம்ன்றது நம்ம உள்ளுக்குள்ள வாங்கணும். இத பேஸ் பண்ணிதான் நமக்கு வந்து ஞானம்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் துளசி தளம் சொல்றார் பத்ரிஜி. சோ சேத் விக்ஞானம்னா வந்து ஞானம் கொடுக்கறது, அதனால ஞானாக்னி சொல்றோம். அதுவே ஆனாபான சத்தின்னா தியானம் கொடுக்கறது, தியானாக்னி சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனாபான சத்தி. இந்த ஆனாபான சத்தியில என்ன பண்றோம், நம்ம ஸ்திர சுக ஆசனத்துல உட்கார்றோம், எண்ணமற்ற நிலை அடையுது. நமக்கு எந்த ஒரு கவனம் இல்லாத நிலைக்கு போகும்போது சுவாசத்தை கவனிச்சுட்டே நம்ம வந்து மூன்றாவது கண்ணுன்றது திறப்படுது, ஒரு புத்தர் நிலைக்கு நம்ம வந்து அடையணும். அதுதான் வந்து ஆனாபானசதி ப்ரொசீஜர். அதுவே சேத் விக்ஞானம்னா இங்க வந்து சுஷ்டி கர்த்தா சேத் மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. உன்னோட வாழ்க்கை நீ தான் சுஷ்டி பண்ற, வேற யாருமே. நமக்கு பிரம்மன் வந்து நம்மளுடைய தலையெடுத்து எழுதுறாங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய நல்ல கர்மா கெட்ட கர்மா பேஸ் பண்ணிதான் நம்ம இந்த பூமி மேல உடல் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ இந்த சுஷ்டி யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தான் கிரியேட் பண்ணி சுஷ்டி பண்ணி இந்த பூமி மேல வந்திருக்கோம். சோ கிரியேஷன்னா இந்த நம்ம நினைக்கிறோம் ஒரு பிரம்மன் தான் நம்ம தலையெடுத்து எழுதுறாங்க, அவங்க என்ன எழுதிருக்காங்களோ அதுதான் என்னோட வாழ்க்கையில நடக்குது, யாரோ சிருஷ்டிகர்த்தா இருக்காங்க, அவங்க என்ன நம்ம தலையெடுத்து எழுதுறாங்களோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும், நான் எதுவுமே மாத்த முடியாதுன்ட்டு அந்த ஒரு நிலையில இருக்கும். ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஞானம்ன்றது புரிதல் ஏற்படுறதுக்கு அப்புறமா இந்த சேத் விக்ஞானம்ன்றது வந்து யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி என்ற ஒரே ஒரு வார்த்தையில எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை சரித்திரமே அதுலதான் இருக்கு. அங்க வந்து நம்ம எது வேணாலும் கிரியேட் பண்ண முடியும், எது வேணாலும் நமக்கு தேவையில்லாதது நம்ம வந்து வாழ்க்கையில இருந்து தள்ளப்பட முடியும். இது எல்லாமே நமக்கு இந்த சக்தி எப்படி கிடைக்குதுன்னா இந்த ஆனாபான சக்தி தியானம் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. சோ இந்த சுஷ்டி எப்படி, யார் வந்து இந்த சுஷ்டி பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி இதுக்கு சக்தி இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் தான் சுஷ்டி பண்றது. ஓகே, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி சொல்றார் சேத் மாஸ்டர். நம்மளுடைய எண்ணம், அதனாலதான் சரியான எண்ணத்தோட நம்ம வாழ்க்கை இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள் யோசிக்கும் போது அது வந்து கிரியேட் ஆயிட்டு நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அது கிரியேட் ஆகும் போது யூனிவர்ஸ்ல போய் சேர்ந்து அது ரியாலிட்டியில நம்ம வாழ்க்கையில நடக்குது. அதனாலதான் சரியான யோசனை, சரியான பேச்சு, சரியான பார்வை, சரியான கண்ணோட்டம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட வந்து நமக்கு புத்தா 8 பார்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால ஆனாபான சதி நம்ம பண்ணா நம்மளுடைய மூன்றாவது கண்ணுன்றது திறப்படும், நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த சேத் விஞ்ஞானத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் சிருஷ்டிகர்த்தா, வேற யாரு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி வாழணும், இவங்கனாலதான் என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி தப்பா இருக்கு, துக்கத்துல இருக்கு, கஷ்டத்துல இருக்குன்றது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் சிருஷ்டி பண்றோம்ட்டு. சோ இதெல்லாம் வந்து நான் சிருஷ்டி பண்றேன், எனக்கு என்ன தேவையோ அந்த மாறுதல் எனக்கு தேவை. இப்ப ஏதோ ஒரு துக்கத்துல இருக்கேன்னா இங்க அபாரமான சக்தின்றது நமக்கு தேவை. எப்படி நமக்கு சக்தி கிடைக்கும், மூன்றாவது கண் திறப்படணும், நம்ம எண்ணமற்ற நிலை அடையணும், கண்களை மூடணும், சுவாசத்தை கவனிக்கணும். சோ இங்க எவ்ரிடே நம்ம அந்த 3 மணி நேரம் தியானம் பண்ண அந்த சக்தின்றது நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு சக்தியா உள்ளுக்குள்ள வரும்போது அங்க நம்ம தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகுது. சோ சிவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த மூன்றாவது கண் ஓப்பன்லயே இருக்கும் அவருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம அந்த நிலைக்கு வரணும்னா அப்ப நம்ம என்ன தேவையோ நம்ம வாழ்க்கையில கிரியேட் பண்ணிக்க முடியும், முன் பிறவிகள் பார்க்க முடியும். அது
பேஸ் பண்ண வாழ்க்கையை இது கிடைச்சிருக்கு, இதுல நான் என்ன மாதிரி லெசன்ஸ் கத்துக்கணும்ன்றது நமக்கு புரிதல்ன்றது ஏற்படும். சோ சிவன் எப்படி வந்து தியான சாதனை பண்றாரோ, தியான நிலையிலேயே இருக்காரோ, நம்மளும் தொடர்ந்து தியானம் பண்ணும்போது சக்தின்றது நம்ம கிடைக்கும். சக்தின்றது யாரோட குறிச்சு சொல்றோம்னா பார்வதி தேவி. பார்வதி தேவி சக்தியோட இருப்பாங்க. சோ அந்த சக்தியை நம்ம வந்து உள் வாங்கும் போது நமக்கு ஞானம்ன்றது கிடைக்குது. ஞானம் தான் சரஸ்வதி தேவி. சோ இங்க தியானம் பண்ணும்போது அந்த பார்வதியோட இருக்கும்போது சரஸ்வதி என்ற ஞானம் கிடைக்குது. இங்க நமக்கு எங்கெல்லாம் சிவன் இருக்காரு, எங்கெல்லாம் சக்தி இருக்கோ ஞானம்ன்றது கிடைக்குது. இதுதான் வந்து முக்கியமான பேஸ் திங் நம்ம இந்த தியானம்ன்றது பண்றதுக்கு. சோ இந்த தியானம் பண்றோம், நம்ம முன் பிறவைகள் பாக்குறோம், இந்த பூமி மேல எதனால இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன கர்மாக்கள் நான் தீக்கணும், என்னோட ஆன்ம வளர்ச்சி என்னன்ட்டு இதுக்கெல்லாம் சாதனை பண்றோம். இது எல்லாமே கரெக்ட். இது ரியாலிட்டியில பிசிக்கல் லைஃப்ல யதார்த்த வாழ்க்கையில நம்ம வாழும் போது நமக்கு என்ன தேவைன்னா ஆனந்தம்ன்றது தேவை. ஆன்ம சக்தியோட ஆன்ம வளர்ச்சியோட நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா ஆனந்தமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்ட்டு அதுக்கு நம்ம இந்த தியான சாதனைன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இங்க பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க, லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன். அந்த நிலையில நம்ம கொண்டு போகணும். எந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அது பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான். அங்க நம்ம எதுவுமே ஒரு பயம்ன்றது தேவை கிடையாது. தியானத்துல உட்காந்தா அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைச்சிடும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும். சோ இங்க வந்து ஆரோக்கியமே மகா பாக்கியம் சொல்றாங்க. சோ மகா பாக்கியம்ன்றது இந்த ஆரோக்கியத்தை பத்தி சொல்லும் போது இந்த ஆரோக்கியம் முழுமையான ஆரோக்கியம் நமக்கு எங்க கிடைக்கும், இந்த தியானத்தால. சோ தியானாக்னி தக்த கர்மானான்ட்டு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. சோ நமக்கு என்ன மாதிரி கர்மாக்கள் கொண்டு வந்திருந்தாலும் நம்மளுடைய டிசைன்ல இது எல்லாமே எப்படி கழிக்கப்படும்னா இந்த தியானம்ன்றது நம்ம பண்ணும் போது அங்க கழிக்கப்படுது. அப்ப பரிபூர்ணமான ஆரோக்கியம்ன்றது கிடைக்குது. எப்ப ஆரோக்கியம் கிடைக்குதோ அப்ப நம்ம ஆனந்தமா நம்ம வாழ்க்கையிலன்றது நமக்கு இருக்க முடியும். சோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 விதமான ஆனந்தங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அது வந்து 3மே நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் போது ஒரு வைபோகம், நம்ம வாழ்க்கைய ஒரு வைபோகமா நம்ம வந்து வாழ முடியும். ஃபர்ஸ்ட் வந்து விஷயானந்தம், 2வது பஜனானந்தம், 3வது பிரம்மானந்தம். எல்லாருக்குமே இந்த 3 ஆனந்தம்ன்றது தேவை. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தாதான் வைபோகமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விஷயானந்தம்ன்றது வந்து சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது. பஜனானந்தம்னா மனசுக்கு சம்பந்தப்பட்டது. பிரம்மானந்தம்னா நம்மளுடைய ஆன்மாக்கு சம்பந்தப்பட்டது. சோ ஃபர்ஸ்ட் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த விஷயானந்தம் என்னன்னா, ஒரு ஸ்வீட் இருக்கு, ஒரு ஒரு சாப்பிடுறோம், நம்ம ஒரு குலாப் ஜாம் இருக்கு, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிடுறோம். இல்ல ஏதாவது ஒரு நல்ல உணவு, ஒரு இட்லியோ தோசையோ, இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஒரு முறுக்கு, எது நமக்கு வந்து பிடிச்சிருக்கோ அது நமக்கு சாப்பிடும் போது ஒரு ஆனந்தம் கொடுக்கும். அதுதான் வந்து விஷயானந்தம். இந்த ஒரு நமக்கு அது ஒண்ணு மட்டும் கிடையாது இல்லையா, ஒரு குலாப் ஜாம் ஒரு ஸ்வீட் பிடிக்கும், காரத்துல ஏதாவது ஒரு வகை இருக்கும், டிஃபன்ஸ்ல ஏதாவது ஒரு வகை இருக்கும், காய்கறில ஏதாவது இருக்கும். சோ எல்லாம் சிலது வந்து நமக்கு பிடிச்சதா இருக்கும். சோ இது எல்லாமே அப்பப்ப நம்ம சாப்பிடணும்னா நமக்கு முழுமையான ஆரோக்கியத்துல இது ஆரோக்கியம் கிடைச்சா மட்டும்தான் இந்த விஷயானந்தம்ன்றது நம்மளுடைய சரீரத்துக்கு அந்த ஆனந்தம்ன்றது கிடைக்கும். அதுவே நம்ம ஏதாவது டிசீஸ்ல இருந்தா, ஒரு சுகரோ ஒரு பிபியோ இருந்தா ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியுமா, எண்ணெய் குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடாம இருக்கும்போது அங்க ஆனந்தம்ன்றது இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கை போகமான்றது இருக்கவே இருக்காது. அதனால நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்றோம், நம்ம மிதாகாரம் எடுத்துக்கிறோம். எப்ப சாப்பிடணுமோ அப்பதான் சாப்பிடுவோம். சில மாஸ்டர்ஸ் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், 15 நாளுக்கு ஒரு தடவை, இல்ல மந்த்லி ஒன்ஸ் எவ்வளவு சாப்பிடணுமோ அது அவ்வளவு மட்டுமே நம்ம சாப்பிடுவோம். சோ இந்த தியானம் பண்றதுனால ஞானத்தோட நம்ம வந்து முழுமையான ஆரோக்கியத்தோட நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்குது. அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த விஷயானந்தம்ன்றது நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஆனந்த நிலையில தான் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போறோம். இது நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ சாந்தமுல் ஏக்க சௌக்கியமுல் ஏதுன்ட்டு தியாகராஜர் வந்து இந்த பாடல்ல கீர்த்தனை எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுடைய மனசாந்தி, மனசுக்கு வந்து அமைதின்றது இல்லைன்னா நமக்கு சௌக்கியம்ன்றது ஆனந்தம்ன்றது கிடையாது. 2வது என்ன, பஜனானந்தம் சொன்னேன். பஜனானந்தம்னா இங்க வந்து ஒரு சங்கீதம் நம்ம கேட்கும் போது
நமக்கு அந்த மாதிரி ஒரு உணவு மனசுக்கு ஒரு அமைதின்றது நமக்கு கொடுக்கும். சோ இங்க பிகினர்ஸ்க்கு தியானத்துக்கு வந்த புதுசுல நம்ம என்ன சொல்றோம், பத்ரிஜியோட ஃப்ளூட் மியூசிக் போட்டுக்கோங்க. அத நம்ம அந்த மியூசிக் கேட்டுட்டே நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம சீக்கிரமா தியான நிலைக்கு போக முடியும், எண்ணமற்ற நிலைக்கு போக முடியும். குரூப் மெடிடேஷன்ஸ்ல நம்ம கலந்துக்கும் போது நம்ம சீக்கிரமா நம்ம அந்த எனர்ஜி லெவல் நமக்கு கிடைக்குது, எண்ணமற்ற நிலைக்கு போக முடியும், அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும் சொல்றோம். சோ ஆரோக்கியமே மகா பாக்கியம் ஆகட்டும், சாந்தம் இல்லாம ஒரு சௌக்கியம்ன்றது நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. இந்த ஒரு மன அமைதி நமக்கு இந்த மியூசிக் கேட்கறது, நம்ம பாடுறது, 64 கலைகள் இருக்கு. யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அத நம்ம கத்துக்கிறது. நம்ம வாழ்க்கையில நேச்சர்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்குது. இல்ல நம்ம ட்ரெக்கிங் போகும்போது இந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அதை நம்ம வாழ்க்கையில நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வரும்போது நம்ம மனசுன்றது அமைதியான நிலைக்கு கொண்டு போகுது. இங்க எப்ப நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குதோ, உடலுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்குதோ, அப்ப நம்ம வாழ்க்கை ஒரு போகத்துல நம்ம இருப்போம். மூணாவது பிரம்மானந்தம். இந்த பிரம்மானந்தத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நமக்கு தேவையான உணவு, பிடிச்ச உணவு சாப்பிடும்போது விஷயானந்தம் சொன்னோம். அடுத்தது ஒரு நல்ல பாட்டு கேட்கும் போதோ, நல்ல வித்திய கலைகள் நம்ம கத்துக்கும் போதோ, இல்ல இயற்கையோட இருக்கும் போதோ, இல்ல நம்ம ஏதாவது ஒரு டூர் போகும் போதோ, நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகும்போது நமக்கு மனசு அமைதி கொடுக்குது. இது ரெண்டுமே எல்லாருக்குமே தேவை. இன்னும் இந்த ரெண்டுத்துக்கு மேல இன்னொரு சந்தோஷம் என்ன இருக்குன்னா, அங்க பிரம்மானந்தம் தான் நம்மளுடைய ஆன்ம நிலையில நம்ம இருக்கும்போது அந்த நிலைக்கு நம்மளால போக முடியும். அதுதான் பிரம்மானந்தம். எப்ப நம்ம ஆன்ம நிலை போக முடியும்? ஆழ்நில தியானத்துக்கு போகும்போது இந்த பௌதீக வாழ்க்கையில பௌதீக உடலோட இருக்கிற இந்த ரெண்டு கண்கள் நம்ம மூடும் போது, உள்ளுக்குள்ள அந்த பிரயாணம் பண்ணும்போது, அந்த அந்த மூன்றாவது கண் திறப்படும் போது நம்ம உள்ளுக்குள்ள நிறைய கெலாக்சிஸ் பார்க்க முடியும், நிறைய லோகங்களுக்கு போய் ஞானம் எடுத்துட்டு வர முடியும், நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட மெசேஜஸ் வாங்க முடியும். அந்த ஒரு ஞானம் நமக்கு எப்ப கிடைக்குதோ அதுதான் பிரம்மானந்தம். அந்த நிலை நமக்கு கிடைக்கும் போது இந்த இந்த ரெண்டு ஆனந்தத்துக்கு விட அது அல்டிமேட் சொல்றாரு பத்ரிஜி. அப்ப நம்ம இந்த மூணுமே இந்த மூணு நிலையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. ஒரு பிரமிட் மாஸ்டரோட வாழ்க்கை எப்பவுமே நம்ம எது தேவையோ அது சந்தோஷமா நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். எது தேவையோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்றோம். எவ்ரிடே தியானம் பண்றோம். ஆன்மாக்காக இந்த தியானம் பண்றது நம்ம பண்ணிட்டே இருப்போம். அப்ப நமக்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்கும் போது நம்ம லைஃப் இஸ் எ செலிப்ரேஷன். போகத்துலதான் நம்ம எல்லாருமே நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு வாழ்க்கையில நமக்கு இது கிடைக்கணும்னா எவ்ரிடே இந்த ஆனாபான சத்தியன்றது நம்ம செஞ்சு பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் கூட நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதனால விஷயானந்தம்ன்றது ஆரோக்கியம்ன்றது நமக்கு கிடைக்குது. பஜனானந்தம்ன்றது மனசுக்கு நிம்மதின்றது கிடைக்குது. அதுவே மூணாவது பாத்தீங்கன்னா பிரம்மானந்தம்ன்றது தியானத்துக்கு தியானம் பண்ண நமக்கு இது முழுசா நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே நம்ம கிடைக்குது. இன்னும் தியானம் பண்றோம். இங்க நிறைய கேள்விகள்ன்றது நம்ம நம்ம உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்கும். நார்மல் பிசிக்கல் லைஃப்ல நம்ம இருக்கோம். அங்கேயும் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த தியான சாதனை பண்ண சில கேள்விகள் நமக்கு இருக்கு உள்ளுக்குள்ள. நம்மளுடைய முன் பிறவி என்ன மாதிரி இருந்திருக்கும், எதனால நான் இந்த பூமி மேல பிறந்திருக்கேன், அடுத்தது இது நான் தெரிஞ்சுக்கணும், அது நான் பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட பயணத்தை நான் கரெக்டா நான் என்னோட வாழ்க்கையில நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது நமக்கு அந்த புரிதல் தேவை. இங்க நிறைய கொஸ்டின்ஸ்ன்றது நமக்கு இருக்கும்போது நம்ம ஒரு மாதத்திட்ட கேள்விகள் நம்ம பார்க்கிறோம். நாலேஜ பொறுத்துதான் அவங்க ஆன்சர் கொடுப்பாங்க. அது ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 5 பேர் மாஸ்டர்ஸ் கிட்ட நம்மளுடைய கேள்வி கேட்கும் போது 5 விதமான மாஸ்டர்ஸ் 5 விதமா தான் நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கவுங்க ஆன்ம நிலை பொறுத்து அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அந்த ஆன்சர் தான் வரும். அதுவே நமக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அந்த கேள்விக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் நான் தியான சாதனை பண்றேன், புத்தகங்கள் படிக்கிறேன், எங்காவது எனக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து தியானத்துல நம்ம உட்காரும் போது நம்மளுடைய ஆன்மா மூலமா நமக்கு அந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். அதுதான் சமாதி நிலை. சமாதி நிலையில எந்த ஒரு கேள்விகள் நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல நம்ம இருப்போம். எந்த கேள்வி இருந்தாலும் நானே தியானத்துல நான் அந்த ஆன்சரை நான்
தெரிஞ்சுக்குவேன். அதை நான் வந்து என்னோட வாழ்க்கையில நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்றது இந்த இன்னர் ஜேர்னி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து முழுமையான ஞானம்ன்றது கிடைக்குது. இதுதான் வந்து இன்னும் ஓஷோ மாஸ்டர் கூட சொல்றாங்க. நம்மளுடைய யதார்த்த வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு செக்ஷுவல் லைஃப்ல நம்ம இருந்தாலும் நம்ம வந்து சம்சாரியா இருந்தாலும் அதுதான் வந்து சுகம் சொல்லி சொல்றோம். ஆனா இந்த ஒரு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா முழுமையா நீங்க உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணும்போது அங்க பிரம்மானந்த நிலைக்கு நீங்க அடையும் போது இதுக்கு விட வேற ஆனந்தம் எதுவுமே கிடையாது என்ற புரிதல் உங்களுக்கு ஏற்படும் சொல்லிட்டு ஓஷோ மாஸ்டர் கூட வந்து இங்க சொல்றாங்க. சோ நம்மளுடைய தூக்கம், அதுக்கப்புறமா நல்ல தூக்கம். சோ நிறைய பேர் வந்து இந்த தியானத்துக்கு வந்து நீங்க எதனால வந்து தியானத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, எனக்கு சரியான தூக்கம்ன்றது கிடையாது, மனசுல நிம்மதி கிடையாது, கவலைகள் இருக்கிறதுனால நைட்ல எனக்கு தூக்கம் வரல, ஸ்லீப்பிங் டோஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. தியானம் பண்ணிட்டு அந்த மாத்திரைகளை அவங்க விட்டுட்டாங்க. நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க நம்மளுடைய பிஎஸ்எஸ்எம்ல. சோ இங்க வந்து சரியான தூக்கம் யார் வந்து தூங்குறாங்களோ, சரியான உணவு யார் சாப்பிடுறாங்க நினைக்கும் போது அந்த உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காங்களோ அந்த ஒரு நிலைதான் நம்ம வாழ்க்கைன்றது செலிப்ரேஷனா இருக்கும். சோ எப்ப வந்து அந்த தூக்கம்ன்றது நமக்கு சரியாக கிடைக்கும்னா, நம்ம வாழ்க்கையில யாருக்குமே ஒரு கெடுதல்ன்றது பண்ணாம, யாரு கூட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாம, என்னோட வாழ்க்கையை நான் தான் டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. அந்த புரிதல் யாருக்கு இருக்கோ அவங்க எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. வாழ்க்கையில எது வந்தாலும் என்னால வந்து சமாளிக்க முடியும், நான் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு சரியான அமைதியான தூக்கம், சந்தோஷம்ன்றது அவங்களுக்கு கிடைக்கும். சோ இங்க நம்ம வந்து எப்பாவது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, தூக்கம் வரல, தியானம் டைம்ல வந்து அன்னைக்கு வந்து நம்ம சுச்சுவேஷன் நம்ம வெளியில ஆபீஸ சந்திச்சது ஏதாவது மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடா நமக்கு தியானத்துல உட்காரும் போது அந்த நினைப்புலயே நமக்கு இருக்கும் போது உடனே நம்ம வந்து என்ன செய்யணும்னா, தியானத்துல இருந்து வெளியில வந்துட்டு புத்தகங்கள் படிக்கணும். பத்ரிஜியோட புக்ஸ் கொஞ்ச நேரம் படிக்கணும். ஒரு 4-5 பேஜ் படிச்சுட்டு மறுபடியும் தியானத்துல உட்காரும் போது அதுல இருந்து அந்த மன அந்த ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியில வர சீக்கிரமா அந்த எண்ணமற்ற நிலை போக முடியும். சப்போஸ் அதுவும் முடியலையா நமக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம அமைதியா தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் தியானம் பண்ணலாம், இல்ல புத்தகம் படிக்கலாம். சோ இது எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு. எனக்கு தியானம் சரியா அமையல, எனக்கு எண்ணங்கள் வந்துட்டே இருக்குன்ட்டு நம்ம அந்த குறையா நம்ம எடுத்துக்காம அந்த டைம்க்கு எது நமக்கு தேவையோ, தூங்கணும்னா அமைதியா தூங்கலாம், தூக்கமும் வரலைன்னா கண்டிப்பா நம்ம வந்து புத்தகம் படிக்கலாம். இல்ல நம்ம மாஸ்டர்ஸோட பிஎம்சில பாத்தீங்கன்னா நிறைய மாஸ்டர்ஸோட ஸ்பீச்சஸ் இருக்கும். படிக்க முடியலையே ஏதாவது நம்ம வந்து கேட்கும் போது நமக்கு தேவையான ஆன்சர்ஸ்ன்றது நமக்கு கண்டிப்பா ஒரு ஒரு வாட்டி நமக்கு கிடைக்கும். அப்ப ஏன் எனக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சோ அப்ப நான் மெடிடேஷன் பண்ணணும்ட்டு உடனே நம்ம உட்காந்து தியானத்துல நம்ம உட்கார முடியும். சோ இது எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்காம, பேசாம, கேட்காம இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கும்.